அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஏன்ஷியன்ட் டிராகன் என்றால் என்ன? இந்த உலகம் உருவாகும் முன்பே இவை வாழ்ந்தன என்றால் நம்புவீர்களா? ஆம், 1000 ஆண்டுகள் வாழும் இந்த டிராகன் பூமியையும் வானத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி படைத்தது. அவைதான் இந்த ஏன்ஷியன்ட் டிராகன் ஆகும். ஏன்ஷியன்ட் டிராகன் என்பது சாதாரண டிராகன் இல்லை. இவை பண்டைய புராணங்களிலும் மக்கள் கதைகளிலும் மிகுந்த சக்தியும் அறிவும் கொண்ட உயிர்களாது இவை சொல்லப்படுகின்றன. ஏன்ஷியன்ட் டிராகன்களின் சக்திகள் என்ன தெரியுமா? தீயுமிழும் திறன், வானிலை கட்டுப்பாடு, அழியாத உடல், 1000 ஆண்டுகள் வாழும் சக்தி மற்றும் அபாரமான அறிவுத்திறன் கொண்டதாக சொல்லப்படுகின்றன. இவை சாதாரண டிராகன்களை விட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்று கூறப்படுகிறது. நார்ஸ் கதைகளில், அதாவது நார்ஸ் மித்ஸ் கதைகள் என்பது வட ஐரோப்பாவின் ஸ்காண்டினேவிய நாடுகளிலிருந்து உருவான புராண கதைகள். இவை கடவுள்கள், அதாவது ஓடின், தோர், ஃப்ரேஜா, மனிதர்கள், ராட்சதர்கள், ஜயன்ட்ஸ் மற்றும் அசுரர்கள் பற்றிய கதைகள் ஆகும். இவை பிரபஞ்சத்தின் உருவாக்கம். மேலும் இக்ட்ரசில் ட்ரீ என்பது நார்ஸ் அண்டவியலில் ஒரு மகத்தான புனித மரமாகும். உலக முடிவின் போரான ராக்னராக் பற்றிய நம்பிக்கைகளை கொண்டது. இதில் ராக்னராக் என்பது நார்ஸ் புராணங்களின்படி கடவுள்களின் இறுதிப் போரையும் உலகத்தின் முடிவையும் குறிக்கும் ஒரு பேரழிவு நிகழ்வாகும். இதில் கடவுள்களும் அரக்கர்களும் மோதி உலகம் அழிக்கப்பட்டு புதிய உலகம் பிறக்கும் என நம்பிக்கை கொண்டுள்ளன. பண்டைய கதைகளில் ஃபாஃப்னர் என்ற டிராகன் ஒரு மனிதனாக இருந்து தன் பேராசையால் டிராகனாக மாறியதாகவும் இது மனித பேராசையின் சின்னமாக கருதப்படுகிறது. புராண கதைகளில் டிராகன் என்பது பூமியை அழிக்கும் உயிரல்ல, அவை மழையை கொடுக்கும், விவசாயத்தை காக்கும் ஒரு தெய்வீக காவலன் என சொல்லப்படுகின்றன. புராண கதைகளில் அன்றைய அரசர்கள் கூட தங்களை டிராகன்களின் வாரிசு என்று நம்பினார்கள் என சொல்லப்படுகின்றன. பண்டைய கலாச்சாரத்தில் டிராகன்கள் நெருப்பை உமிழும் அரக்கர்கள் அல்ல, மாறாக அதிர்ஷ்டம், சக்தி, தைரியம் மற்றும் ஞானத்தின் நல்லிணக்கமான சின்னங்களாக இருந்தன. அவை மீன், தம்மை, பாம்பு போன்ற பல விலங்குகளின் அம்சங்களைக் கொண்ட உருவங்களாக சித்தரிக்கப்படுகின்றன. மேலும் டிராகன் மேன் என்பது பண்டைய காலத்தில் ஒரு மாகாணத்தில் கண்டறியப்பட்ட ஒரு பண்டைய மனித மண்டையோடு, அதன் பெயர் டிராகன் மேன் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பண்டைய காலத்தில் ஒரு சில நாட்டின் கதைகளில் ஏன்ஷியன்ட் டிராகன் தீ உமிழும் பேராசை கொண்ட உயிர்களாக சித்தரிக்கப்பட்டன. அவை பொக்கிஷங்களை காப்பாற்றி போரில் வீரர்களுடன் போராடும் சக்தியாக இருந்ததாக சொல்லப்படுகின்றன. மேலும் டெனிசோவன்ஸ் மனிதர்கள், அதாவது டெனிசோவன்ஸ் என்பவர்கள் சுமார் 3,70,000 ஆண்டுகள் முன் யூரேஷியாவில் தோன்றி ஆசியாவின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வாய்ந்து 30,000 ஆண்டுகளுக்கு முன்னர் மறைந்து போன பண்டைய மனித இனத்தினர் அல்லது பிற பண்டைய மனித இனங்களை குறிக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். இந்திய புராணங்களில் நேரடியாக டிராகன் இல்லை, ஆனால் நாகர்கள் வழிபாடு இருந்தன. அதாவது நாகர்கள் வரலாறு என்பது புராண கதைகள், இலக்கியங்கள் ஆகியவற்றில் காணப்படும் ஒரு பாம்பு வழிபாடு என சொல்லப்படுகின்றன. புராணங்களில் பண்டைய மக்கள் நாகர்களை பாம்பு வடிவ தேவதைகளாக குறிப்பிடப்படுகிறார்கள். இந்த நாகர்கள் பூமியில் இருந்ததாகவும் அவை பூமி, நீர், மறைந்த சக்தியின் காவலர் என்று புராணங்களில் சொல்லப்படுகின்றன. நாகர்களை பலரும் ஏன்ஷியன்ட் டிராகன் அளவுக்கு ஒப்பிடுகிறார்கள். மேலும் இறகுகள் கொண்ட டிராகன்கள் அடுத்த கட்ட கண்டுபிடிப்புகள் ஆகும். டிராகன்கள் பெரும்பாலும் இறகுகளால் மூடப்பட்டிருந்ததையும் சில பறக்கும் திறன் கொண்டவை என்பதையும் காட்டுகின்றன. இவை நவீன பறவைகளின் முன்னோடிகளாகவும் இறகுகள் கொண்ட டிராகன்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. பண்டைய டிராகன் என்பது புராண கதை முதல் தொல்பொருள் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் வரை பரந்த அளவிலான மர்மம் நிறைந்த கருத்துக்களை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது பண்டைய காலத்தின் சக்தி, ஞானம் மற்றும் மர்மத்தை குறிப்பதாக சொல்லப்படுகின்றன. சுருக்கமாக சொன்னால் ஏன்ஷியன்ட் டிராகன் என்பது ஒரு கற்பனை கதை மட்டுமல்ல, அது மனிதர்களின் பயம், ஆசை, அறிவு, பூமியின் காவலன் மற்றும் சக்தியின் பிரதிபலிப்பு ஆகும். மனிதர்களுக்கு டிராகன்களை பற்றிய மர்மம் இன்றும் மர்மமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றன. மேலும் இதுபோல் சுவாரஸ்ய பதிவுகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.